இப்ப இந்த மல்லாரிகள் வாசிக்கும் பொழுது அந்த காலத்துல ஒவ்வொரு மல்லாரியும் இப்படி வாசிக்கிறாங்கிறத சுவையை உணர்ந்து கொண்டு பார்ப்பவர்களாக ரசிப்பவர்களாக இருந்தார்களா? அதாவது எப்படின்னா அவங்கவுங்க கிராமத்துல வீட்டுல உட்காந்துருப்பாங்க, திண்ணையில உட்காந்துருப்பாங்க. இந்த மல்லாரி சத்தம் கேட்டு சாமி புறப்பட்டுடுச்சு அப்படின்ட்டு எழுந்து வருவாங்க. ஒரு அறைகூவல். ஆமா, அந்த மல்லாரியை வச்சு முதல் பிரகாரம் சுத்தியாச்சு கோவில்ல உள்ள, ரெண்டாவது பிரகாரத்துக்கு வந்தாச்சுன்னு அந்த மல்லாரி வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே. அதே மாதிரி நேவேத்தியம் எடுத்துட்டு வரும்போது ஐயா சொன்னாங்களே பயனுவேல என்ன சொன்னாரு, தளிகை மல்லாரின்னு ஒண்ணு வாசிப்பாங்க. அதை வாசிச்சா நேவேத்தியம் எடுத்துட்டு வர்றாரு பட்டாச்சாரியாரு அப்படின்னு அர்த்தம். ஓகே. அதே மாதிரி அபிஷேகத்திற்கு குடத்துல இந்த புனித நீர் எடுத்துட்டு வரும்போது அதுக்கு தீர்த்த மல்லாரின்னு ஒண்ணு வாசிப்பாங்க. சோ ஊர் மக்கள்லாம் வந்து அந்த மல்லாரியை வச்சு கோவில்ல என்ன நடக்குது, இப்ப அபிஷேகம் நடக்க போகுது, தளிகை மல்லாரி வாசிட்டாங்க, அப்ப நேவேத்தியம் முடிஞ்சிடுச்சு, அடுத்தது தீபாராதனை நடக்குது, அடுத்து சாமி புறப்பட்டாச்சு அப்படின்றத தெரிஞ்சுட்டு தரிசனத்துக்கு ஓடி வருவாங்க. அந்த அளவு மக்களுக்கு அப்ப அந்த மல்லாரிய பத்தின நாலேஜ் இருந்திருக்கு. ஓகே. இன்னைக்கு வாசா ஏதோ நாசரம் வாசிக்கிறாங்க அப்படிம்பாங்களே ஒழிய அது என்னன்னு தெரியல மக்களுக்கு. இல்ல அதுக்கு காரணம் கோயில்கள் இருக்கு, மங்கள இசை இல்ல. ஓகே. நாங்கள்லாம் கேட்கும் பொழுது எங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரியான தாளமா ஒரு இசையோ தான் எங்களுக்கு தெரியுதே தவிர, இப்ப தளிகை மல்லாரினா என்னன்னு தெரியாது, ஒரு தீர்த்த மல்லாரி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தேர் மல்லாரினா எப்படி இருக்குன்னு தெரியாது. அதுக்குள்ள ஒரு வீர நடை இருக்கு, ஒரு வீரம் செறிந்து இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு புரியாது. ஒரு வேறு வேறு நடைகளை நாங்க வாசிச்சு கேட்டோம்னா ஒரு புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆலயத்தில் சுவாமி புறப்பாட்டிற்கு முன்பு மண்டகப்படி தீபாராதனை நடைபெறும். அதற்காக மடப்பள்ளியிலிருந்து தளிகை நைவேத்தியம் எடுத்துட்டு வருவாங்க. தளிகை மல்லாரின்னு சொல்லுவாங்க, நைவேத்திய மல்லாரின்னு சொல்லுவாங்க. உற்சவ காலங்கள்ல சுவாமி தீர்த்தம் கொடுக்க போவோம். அப்ப காவேரி ஆத்துக்கு சாமி போகும்போது தீர்த்த மல்லாரின்னு ஒண்ணு, அதுக்குன்னு தனியாவே தீர்த்த மல்லாரின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த தீர்த்த மல்லாரிய இப்ப நாங்க வாசிச்சு காட்டுறோம். முடியாத ஒரு வாத்திய கருவியாக ஒரு நாதசுரம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதனுடைய அந்த இசை வடிவம் இருக்கு இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், கீபோர்ட்ல வந்து எல்லா சத்தமும் கொண்டு வர முடியும், எல்லா நாதமும் வராது. ஓகே. சத்தம் வேற, நாதம் வேற. சபாஷ். ரெண்டாவது, கமகம்ங்கிறது நம்மளுடைய கிளாசிக்கல் மியூசிக் இருக்கு பாருங்க, அது கர்நாடிகா இருந்தாலும் சரி, ஹிந்துஸ்தானியா இருந்தாலும் சரி, கிராமிய இசையா இருந்தாலும் கமகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சுரத்தையும் இன்னொரு சுரத்தையும் சேர்த்து பிடிச்சு அசைச்சு வாசிக்கிறதுக்கு பேர் தான் கமகம்.
ஸ்ட்ரெயிட் நோட் வாசிக்கிறது வெஸ்டர்ன். ஓகே. இப்போ அப்படின்னா இந்த அசைவு கொடுக்கறாங்க இல்ல, அந்த அசைவு கீபோர்டில் பேசாது. சபாஷ். ஆகவே அது மெல்லிசை கருவி. ஓகே. அது மாண்டலின் மோடுல போடுறேன், அத வயலின் மோடுல போடுறேன், மோடெல்லாம் மாத்தலாம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 12,000 சவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். பட் கமகம் கிரியேட் பண்ண முடியல. சரி, நாதஸ்வரம் ஒண்ணுதான் மங்கள இசை. ஓகே. ஏன் அந்த தனித்துவம்னு கேக்குது? அந்த நாதஸ்வரத்திற்கு ஏன் அந்த தனித்துவம் வந்தது? அவர் சொன்ன மாதிரி நாகஸ்வரம்ன்றதுதான் பழைய பேரு. ஓகே. அதோடைய நாதம் ரொம்ப இனிமையா இருக்கிறதுனால நம்ம பேச்சு வழக்கில் அதை நாதஸ்வரம்னு மாத்திட்டோம். ஓகே. இந்த தனித்துவம் ஏன் அப்படின்னா, தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியம் மிக்க இசைக்கருவி நாதஸ்வரம் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் வந்ததுதான் மற்ற இசைக்கருவிகள் எல்லாம். இது புராணத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, தேவேந்திரன் கிட்ட இருந்து தியாகராஜர்ங்கிற அந்த சிவபெருமானின் வடிவத்தை பெற்று முஜுகுந்த சக்கரவர்த்தி அதை கொண்டு திருவாரூரிலே பிரதிஷ்டை செய்ய போது அந்த ஈசனுடைய பரிவாரங்களில் வந்தது நாதஸ்வரம். சபாஷ். திருவாரூர் தான் நாதஸ்வரம் பிறந்த இடம். திருவாரூர் தலம் சிதம்பரத்தை விட பழமையானது. அந்த திருவாரூர் தலத்திலே எப்போ தியாகராஜர் அங்கே எழுந்தருளினார் அப்படிங்கிறது இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப அவரோடு வந்த ஒரு பரிவாரத்துல வந்ததுதான் நாதஸ்வரங்கிறது. இப்போ நாதஸ்வரத்துல பல வகைகள் இருக்கா? அந்த காலத்துல இருந்த நாதஸ்வரங்கள் எப்படி இருந்தது? இப்ப நீங்க ஒவ்வொரு உணர்வை சொல்லக்கூடியதாக, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயத்தை சொல்லக்கூடியதாக அப்படியே அமைஞ்சிருக்கு. அப்படிதான் நம்மளுடைய சடங்கு சம்பிரதாயங்களை இணைச்சு நம்ம கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு இப்ப ஒரு காலகட்டங்கள்ல ஒரு மூத்தவர்கள் இருக்கும்போது சொல்லலாம், அந்த காலகட்டங்கள்ல எப்படி ஒரு திருமண கல்யாண வீட்டுல நாதஸ்வர வித்வான்களுக்கு எப்படி வாய்ப்பளிக்கப்பட்டது, எப்படி மதிக்கப்பட்டாங்க, இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத ஐயா நீங்க சொல்லலாம். அதாவது பழைய காலத்துல எப்படின்னா, நாதஸ்வர வித்வானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி. இன்னொரு விஷயம் சொல்லனாக்க, திருவெண்காடு சுப்பிரமணியம் பிள்ளைன்னு ஒரு பெரிய வித்வான் இருந்தார். அவருடைய டேட் கிடைக்கிறதே கஷ்டமா, அவ்வளவு பிஸியா இருப்பார். இவங்க என்ன பண்ணாங்களா, ஒரு 10 முகூர்த்த தேதி எடுத்துட்டு போய், அண்ணே இதுல எந்த தேதி நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னு கேட்பாங்களாம். அவர் எந்த டேட் சொல்றாரோ அன்னைக்கு தான் கல்யாணம். நாதஸ்வர வித்வான் ஃப்ரீயா இருக்கிற அன்னைக்கு இவங்க திருமணத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா, அப்ப எந்த அளவு நாதஸ்வரத்துக்கு அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும். நான் திருவெங்காடு சுப்பிரமணியம் பிள்ளையுடைய பத்தி ஒரு பெரிய கட்டுரை ஒன்று எழுதியிருந்தேன். அது ஒரு 15 வருஷத்துங்களுக்கு முன்னால, 20 வருஷத்துக்கு முன்னால தினமணியில வெளியாச்சு. அதுல இந்த தகவல்லாம் நான் எழுதி அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்தது. இன்னைக்கு வேற எதுக்கெல்லாமோ செலவு பண்றாங்க. மண்டபத்துக்கு ஒரு நாளைக்கு 6 லட்சம் ரூபாய் வாடகையா, சரி பரவாயில்ல, அங்கதான் பண்ணணும், பந்தாவா இருக்கும் அங்க பண்ணாதான் அப்படின்னு சொல்லி அது கொண்டு போய் 18 லட்சத்தை கொடுக்கறாங்க. அதே மாதிரி சாயந்தர நேரத்துல கச்சேரி பண்றவங்களுக்கு லாக்ஸ்ல தான் ரேட்டு. அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்க தயாரா இருக்காங்க. ஆனா நாதஸ்வரம்னு வரும்போது ஏதோ ஊதினா சத்தம் வந்தா போருப்பா, ஏதோ வாசிட்டு போட்டு யாரு அப்படின்னு அதோடைய ருச்சி, அதோடைய அருமை, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இன்னைக்கு சொசைட்டி இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஓகே. இன்னொரு விஷயம், இதுல ஆன்மீக ரீதியா ஒரு விஷயம் சொன்னா, தவில் எதுக்காக முதல்ல வாசிக்கிறாங்கன்னா, தவிலுடைய அந்த சவுண்ட் இருக்கு பாருங்க, அந்த நாதம் அது வந்தாக்க தீய சக்திகள்லாம் அந்த இடத்த விட்டு போயிடுமா. துர்தேவதைகள், துர்சக்திகள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் விரட்டக்கூடிய ஒரு மகத்தான சக்தி அந்த தவிலுக்கு இருக்கு. நெகட்டிவ் எனர்ஜி போயிடும். நெகட்டிவ் எனர்ஜி அங்கிருந்து விரட்டிடும். அது அந்த இடத்துல விலக, ஏன்னா சுபகாரியம் நடக்க போகுது, எல்லாமே நல்லதா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவிலா இருந்தாலும் சரி, கல்யாணமா இருந்தாலும் சரி, அந்த தவிலுடைய ஒலிக்கு ஒரு மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு சக்தி இருக்குங்கிறதுனாலதான் அந்த தவிலுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். அதனாலதான் ஃபர்ஸ்ட் தவில் வாசிக்கிறாங்க.